கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகள் நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு பெண்மணியினுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று ஒரு பெண்மணி, ஒரு அரசி கதவை தாளிட்டு அவர்களை வம்பாக இழுக்கிறார்கள். வாய்ப்பு இருக்கிறது, யாரும் இல்லை. ரூமுக்குள்ளே அந்த மனிதரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த பெண்மணியும் மட்டும் தான் இருக்கிறார்கள். தவறு செய்வதற்கு, ஹராமை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் பயந்தார்கள். மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று பயந்தார்கள், இறைவனை பயந்தார்கள். அது மட்டுமல்ல, தன்னுடைய பத்தினியை அவர்கள் பாதுகாத்தார்கள். அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு நிறைய சன்மானங்களை உலகத்திலே கொடுத்தான். தன்னோடு வாழக்கூடாது என்று நினைத்த சகோதரர்களிடத்திலிருந்து அல்லாஹ் பிரித்தான். கிணற்றிலே கொண்டு போய் போட்டார்கள். அவரை விலை மதிப்புள்ளவராக தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் செல்லா காசிற்கு அவர்கள் விற்கப்பட்டார்கள். நிறைய சோதனைகளை சந்தித்தார்கள். சிறையில் அடைக்கப்பட்டார்கள். குற்றமே செய்யாமல் அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். கடைசியாக இவ்வளவையும் அவர்கள் பொறுத்து பொறுமையாக இறைவன் நம்பிக்கையிலே அவர்கள் திளைத்திருந்ததின் காரணமாக, ஹராமை விட்டும் தூரமானதின் காரணமாக அவர்கள் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எகிப்தினுடைய மன்னராக மாற்றி கொடுத்தான். உணவு அமைச்சராக அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுத்தார். எந்த பெண் அவர்களை பிரியப்பட்டாலோ அந்த பெண்ணை மீண்டும் வாலிபமாக்கி அந்த பெண்ணையே மனம் முடித்து வைத்தான் அல்லாஹ். எப்பொழுது அல்லாஹ் அவன் சொல்லக்கூடிய, ரசூல் சொல்லக்கூடிய இந்த காரியங்களிலிருந்து நாம் தூரமாகிவிட்டோம் என்று சொன்னால், எதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்களோ அதை செய்துவிட்டு, எதை செய்ய வேண்டாம் என்று நமக்கு சொன்னார்களோ அதிலிருந்து தவிர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், அல்லாஹுவின் உதவியும் ரசூலுடைய துஆவும் நமக்கு என்றென்றும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஹராமில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும்.